டுடே மார்னிங் 7 o'clock. இன்றைக்கி பால் நேரமாகவே வந்துருச்சு. ஸோ டக்குன்னு டீ வச்சுட்டு தம்பிக்கு வந்து பாட்டில் எல்லாம் சுடுதண்ணியில் வாஷ் பண்ணவும் ஊற வச்சாச்சு. இன்றைக்கி கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான் செய்கிறேன். இது எப்படி அப்படின்னா, எண்ணெய் ஊற்றிக்கணும். சோம்பு, சீரகம், மிளகு, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. என் பையனோட வாய்ஸ் தான். எல்லாம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கறி மசாலா இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. இதெல்லாமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அது ஒரு பேஸ்ட்டாக நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கணும். நான் அதே சட்டியில் தான் வந்துட்டு இப்போ எல்லாத்தையும் தாளிக்க போகிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் போட்டுக்கணும். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு ஆல்ரெடி நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், வரமிளகா இது எல்லாத்தையுமே போட்டு ஒட்டுக்கா நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கிக்கணும். நான் ஆல்ரெடி வந்து புளி ஊற வச்சுட்டேன். நான் அந்த சாந்தெல்லாம் கொதி வர டைமிங்கில் நம்ம புளி கரைசலை நம்ம ஊற்றிடணும். ஊற்றினதுக்கப்புறமா இதை உப்பு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுறணும். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி வந்து கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் வந்து வதக்கி தனியாக அதை எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா கொதி வர டைமிங்கில் நம்ம கத்திரிக்காய் போட்டுடணும். கத்திரிக்காய் போட்டு அது நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கொதி வரணும். இது வந்து சாப்பாடு, தோசை, இட்லி, முக்கியமாக களிக்கு அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்டான ஒரு புளிக்குழம்பு. இது வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட். நான் ஆல்ரெடி முட்டை வேவிச்சு வச்சுட்டேன். ஸோ நல்லாவே இருந்துச்சு. தேங்க்யூ ஆல்.